தினமொரு வேத வசனம். ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியும் மந்தம் மானவரும் அல்பாவும் உமேகாவும் மானவரும் அண்ட சராசரங்களை சிருஷித்தவரும் திரியேக தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமும் உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியானது அது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதன் தலைப்பு என்னவென்றால், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இன்றைக்கு காலையிலே நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, பிதாவே, என் தேவனை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. இன்றைக்கும் கூட காலையிலே, இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்க இருக்கிறோம், ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று. இன்றைக்கு இந்த உலகத்திலே பல மனிதர்களை குறித்து பல சம்பாஷணைகளை பேசி கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் பேசக்கூடிய சம்பாஷணைகளிலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவர்கள் வாய் தவறி விடக்கூடிய அந்த ஒரு வார்த்தையானது உறவுகளை பிரித்திருக்கிறது, பல குடும்பங்களை பிரித்திருக்கிறது, பல சபைகளை கூட பிரித்திருக்கிறது. ஏன் சமுதாயத்தில் கூட அந்த வார்த்தையானது ஒரு பிளவை உண்டு பண்ணி இருக்கிறது. அப்படிப்பட்டதான இந்த மனித வார்த்தைகளை நம்பி நாம் செல்லாமல், நமக்கு எத்தனையோ விதமான ஆறுதலை தரக்கூடிய ஒரு வல்லமையான வார்த்தை அது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம ஆண்டவரத்தில் கேட்கப் போகிறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த வார்த்தையானது காயம் பட்டவர்களுக்கு ஆறுதலாக உள்ளது, வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் தரக்கூடியதான வார்த்தையாக உள்ளது, கண்ணீரில் தவிக்கக்கூடிய மக்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய வார்த்தையாக உள்ளது, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தையாக உள்ளது, தவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையாக உள்ளது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இப்பேற்பட்டதான அந்த இயேசுவினுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை பார்த்து நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. என்னுடைய வியாதி மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர் மாறட்டும், என்னுடைய கஷ்டங்கள் மாறட்டும், என்னுடைய தவிப்புகள் மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், என்னுடைய அவமானங்கள் மாறட்டும், என்னுடைய நிந்தைகள் மாறட்டும் என்று இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல இருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும் என்று இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்லண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நல்ல ஒரு பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து செழிப்பை தர வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.